வணக்கம் தோழர்களே! இது நான் உங்கள் ராம்காந்தி. இப்ப பார்க்குறோம். இது வந்து விடிஎல் கோர்ஸ். இது வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ நான் இப்ப சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 2 இயர் கோர்ஸ்க்கு உள்ள போறோம். உள்ள போன உடனே கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்ஸ் அப்படின்னு இருக்கும். 3 சப்ஜெக்ட் நடத்துறாங்க. இது வந்து 11த் அண்ட் 12த்துக்கு நடத்துறாங்க. இங்க தான் கிளாஸஸ் எல்லாமே வரும். இப்ப பார்க்க முடியுது. இது 11த்தோட கிளாஸஸ். இவ்வளோ கிளாஸ் நடக்கும். இப்போ பார்க்குறோம் இந்த மாதிரி ஃபில்டர் போட முடியும். ஃபில்டர் போட்டு கெமிஸ்ட்ரி இருக்கும். தென் இந்த மாதிரி நடத்துவாங்க. நிறைய கிளாஸஸ் நடக்கும். ஸோ அப்கமிங் கிளாஸஸும் காமிக்கும் இந்த மாதிரி. ஸோ ரிசோர்ஸில் போனோம்னா கெமிஸ்ட்ரி ரிசோர்ஸ் போகிறோம். உள்ளே பார்க்க முடியுது. இதில் வந்து கிளாஸஸ் பற்றி இது போட்டிருக்காங்க. இது கண்டென்ட்டு. இது வந்து வேதாந்து புக்குன்னு இருக்கு. அது வரும். இப்போ அசைன்மெண்ட்ஸில் போய் பார்க்குறோன்னா இது வந்து ஹோம்ஒர்க் மாதிரி. ஸோ இதெல்லாம் முடிக்க வேண்டிய அசைன்மெண்ட்ஸ் இப்படி இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு போகிறோம். கண்டென்ட் லைப்ரரின்னு ஒன்று இருக்கும். அது என்னென்னா நிறையா ஃப்ரீ புக்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். பார்க்குறோம். கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா புக்ஸ் வந்து கிடைக்கும். பார்க்க முடியுது. வினேஷ் அப்ஜெக்டிவ் ஃபிசிக்ஸ் வால்யூம் 2 அந்த மாதிரி ஒவ்வொரு ஜேஇ ப்ரிப்பரேஷனுக்காக நோட் புக்ஸ் இருக்கும். இப்போ இதுக்குள்ளே போய் பார்க்குறோம் நம்ம. இதை போனோம்னா லேர்ன் போடுறேன். லேர்ன் கொடுக்குறேன். கொடுத்த உடனே பாருங்க இந்த மாதிரி காமிக்கும். ஸோ அப்போ அதுக்குள்ளே உள்ளே போனோம்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கொஸ்டின் பேங்க்கு ஃபுல்லாக ரிசோர்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேண்டிய எல்லா ரிசோர்ஸும் இதில் இருக்கும். ஸோ விடிஎல் வந்து யாரும் எனக்கு ஆக்சுவலாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஐ எம் கிளியர் அபவுட் இட். இது வந்து ஒரு ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ. ஸோ விடிஎல் வந்து ஒரு நல்ல கோர்ஸ் தான். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டா இதில் இன்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு சொல்லி மட்டும்தான் தருவாங்க. நீங்கள் டவுட்டு கேட்க முடியாது. நான் ஒரு கிளாஸ் போய் காமிக்கிறேன். உள்ளே போகிறேன். உள்ளே போய் பார்க்க முடியுது. கமெண்ட்ஸ் தான் பண்ண முடியும். கமெண்ட் தான் பண்ண முடியும். கமெண்ட் பண்ணலாம். டவுட் இந்த மாதிரி கேட்கலாம். இப்போ போடுறோம். இந்த மாதிரி கேட்குறோம். இது வந்து ஒரு ஏஐ வச்சுருக்காங்க. இந்த ஏஐ தான் நம்மளுக்கு ஆன்சர் பண்ணணும். வேதி ஏஐன்னு. இது ஒரு நல்ல ரிசோர்ஸ் தான். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் இட் வுட் பி யூஸ்ஃபுல் இன் சம் ஏரியாஸ். இப்போ காமிக்குது பாருங்கள். இதுதான் வேதி ஏஐ. நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கும். தென் டெஸ்ட்டு இந்த மாதிரி அவ்வளோதான். ஸோ தட்ஸ் ஆல் விடியல் பேட்ச். ஸோ இது வந்து உங்களுக்கு புக்ஸும் கொடுப்பாங்க. புக்ஸ் வாங்குற மாதிரி பேக்கேஜும் இருக்குது. புக்ஸ் வாங்கினா ஆன்லைன் பிடிஎஃப் இருக்குது. அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எது யூஸ்ஃபுல்னா புக்ஸ் வாங்குறது தான் யூஸ்ஃபுல். ஏன்னா எனிவே இதை நீங்கள் அதிலலாம் ஆன்லைனில் போய் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். புக்ஸ் வாங்குறது தான் ஈஸி. ஸோ இது வந்து ஒரு மாடரேட்டான கோர்ஸ் தான். இதில் நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் கரெக்டாக பார்த்து தான் ஜாயின் பண்ணணும். பிகாஸ் யாரும் கைட் பண்ணுறதுக்கு இருக்க மாட்டாங்க. நம்மளே தான் ஃபுல்லாக என்ன சொல்கிறது ஸ்டெப் எடுத்து நம்ம தான் படிக்கணும்.
ஸோ இது வந்து இப்போ ஓரியன்டேஷன் கிளாஸு பிரிட்ஜ் செஷன் எல்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, லைக் யூ கேன் டூ மோர் செல்ஃப் ஸ்டடி அண்ட் வாண்ட் ரிசோர்ஸஸ்னா யூ கேன் கன்சிடர் வேதாந்து. பட் யா, அப்படிலாம் நான் கன்சிடர் பண்ண வேண்டாம். I mean, இது வந்து 12th உள்ளது. இந்த பிரிட்ஜ் செஷனுக்கு அப்புறம் 12th கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் ஆல் VDL பேட்ச். ஸோ என்ன கேட்டிங்கன்னா யூ கேன் டூ செல்ஃப் ஸ்டடி பட் வாண்ட் மோர் ரிசோர்ஸஸ்னால் யூ கேன் ரெஃபர் VDL பேட்ச். இல்லாட்டி லைக் சப்போர்ட் வேணும்னா இட் இஸ் வெரி டஃப் டு கீப் அப், கோப் அப். தட்ஸ் ஆல். So yeah, it is a very good effective resource to take.